guys, welcome to my channel solution. So நம்ம exercise ஓட 9th sum பார்க்க போறோம். So அதுல first subdivision பார்க்கலாம். So இவங்க வந்து P and Q கொடுத்துட்டாங்க. So P is sin theta plus cos theta, Q is secant theta plus cosecant theta. Prove that Q into P square minus 1 is equal to 2P prove பண்ண சொல்றாங்க. So அதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். Q by P into P square minus 1 2 prove பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த P denominator எடுத்துட்டு வந்துட்டு ஜஸ்ட் வந்து 2 ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து முதல்ல க்யூவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போதும். ஏன்னா பி வந்து சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா நார்மல் டேர்மில் இருக்குது. பட் க்யூ வந்து சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டான்னு இருக்கிறதுனால நம்ம பிவையும் க்யூவையும் ஒன்றா யூஸ் பண்ணுறப்போ ஒரே டேர்ம்ஸில் ரெண்டுமே இருந்துச்சுன்னா சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும், சிம்பிளிஃபை பண்ண. ஸோ க்யூ வந்து சீக்கன் தீட்டா கொசிக்கன் தீட்டா நம்ம காஸ் தீட்டா சைன் தீட்டா ஃபார்மில் எழுதுவோம். So secant theta 1 by cos theta plus cosecant theta வந்து 1 by sin theta. So இப்போ இதுக்கு LCM எடுத்தோம்னா sin theta plus cos theta by sin theta cos theta வந்துருச்சு. So Q வந்து வந்துருச்சு. So இங்க Q ஓட வேல்யூவில் நமக்கு இந்த நியூமரேட்டரில் இருக்க sin theta plus cos theta வந்து P. கரெக்டாக இங்கே கொடுத்த மாதிரி P தான் இங்கே இருக்கு. So Q by P is equal to 1 by cos theta sin theta. So Q by P கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து P square minus 1. So P square வந்து sin theta plus cos theta the whole square minus 1. அப்போ sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta minus 1. So sin square theta plus cos square theta வந்து 1 evaluate ஆகும். So இந்த plus 1 இங்கே இருக்க minus 1 cancel ஆகி வெறும் 2 sin theta cos theta remain ஆகும். So P square minus 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், Q by P நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So Q by P into P square minus 1 பண்ணுறப்போ which is 1 by cos theta sin theta into 2 sin theta cos theta. ஸோ அப்போது இங்கே நியூமரேட்டரில் இருக்க அந்த cos theta sin theta ஓட ப்ராடக்ட்டும் டினாமினேட்டரில் இருக்கிறதும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு லெஃப்ட் ஓவர் வெறும் 2 தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய RHS. ஸோ இங்கே சிம்பிளிஃபை பண்ண மாதிரி Q by P into P square minus 1 2 ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதை இங்கே பண்ணிட்டோம். ஸோ இதோட 9th ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடியுது. ஸோ செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் பார்ட் இருக்கிறதுலே கொஞ்சம் இந்த எக்ஸசைஸ்லேயே கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் வந்து தான். ஸோ சால்விங்கே டிஃப்ரெண்ட்டாக போகும் இருக்க கொஸ்டினும் இது தான். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ இஃப் சைன் தீட்டா இன்டூ 1 + sin square theta is equal to cos square theta, then prove cos power 6 theta minus 4 cos to the power 4 theta plus 8 cos square theta is equal to 4ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட இதை கொடுத்துட்டாங்க, இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து LHS எடுக்கிறோம். ஸோ LHS வந்து மல்டிப்ளை பண்ணால் sin theta plus sin cube theta cos square theta. ஸோ அது sin theta plus sin cube theta cos square theta இருக்கட்டும். ஸோ இப்போது sin square theta நம்ம என்ன ஃபார்மில் எழுதலாம்? 1 minus cos square ஃபார்மில் எழுதலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போதும்னா இந்த cos square thetaவை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். எக்ஸ் வந்து cos square thetaன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போது எக்ஸ் வந்து cos square theta அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது sin theta எப்படி cos square theta ஃபார்ம்ஸில் எழுதலாம்? ஏன்னா இப்போ நம்ம sin theta sin cube theta இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஏன்னா நம்ம cos square theta எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணதுனால அதான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கோம். ஸோ அதனால் sin theta sin cube thetaவை in terms of x எப்படி நான் கேல்குலேட் பண்ணணும்? ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்துருக்கோம் sin square theta 1 minus cos square theta, அதாவது sin square theta அப்போது sin theta வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus cos square theta. ஸோ அதுமாதிரி sin cube theta வந்து இது sin thetaவோட ஹோல் கியூப். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus cos square theta the whole cube, அவ்வளோதான். ஸோ இது ரெண்டு இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த cos square thetaவுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம் அந்த இடத்துல. ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x, இங்கே வந்து 1 minus x to the power 3/2. ஸோ ஸ்கொயர் ரூட் கியூப் பவரில் இருக்குன்னா ஸோ அது 1 minus x to the power 3/2 அப்படிங்கிறதுனால இங்கே 3/2ன்னு எழுதியிருக்கோம். ஸோ அதர்ஸ் இப்படி எழுதலாம். ஸோ அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x into 1 minus xன்னு எழுதலாம். ஸோ ரெண்டுமே சேம் தான், பிரச்சனை இல்லை. ஸோ ஃபைனலாக எக்ஸ்பிரஷன் வந்து இப்படி மாறி இருக்கும். ஸோ sin theta வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x, sin cube theta வந்து sin square theta into sin thetaன்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x into 1 minus x தான் is equal to x. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த LHSல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x தான் காமனாக இருக்குது. ஸோ அதை காமனாக எடுத்தால் 1 + 1 minus x is equal to xன்னு ஆகிடும்.
ஸோ இட்ஸ் ஜஸ்ட் 1 + 1 2 2 - x 2 - x இங்கே இருக்கும். RHS வந்து x இருக்கும். இந்த இடத்துல √(1 - x) இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு மேலே இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ போத் சைட் ஸ்கொயர் பண்ணுறப்போ அப்போ என்னவா மாறுதுன்னா 1 - x இன்ட்டு 2 - x தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் தான். ஏன்னா இங்கே மட்டும் ஸ்கொயர் ரூட் படிச்சு மீதி எல்லாம் ஸ்கொயர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 - x அப்படியே இருக்கட்டும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் a - b ஹோல் ஸ்கொயரில். ஸோ a ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 b ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயரு நெக்ஸ்ட்டு இது -2ab. ஸோ -4x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை இங்கே மல்டிப்ளை பண்ணால் ஸோ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணால் 4 + x ஸ்கொயர் -4x -4x -x³ + 4x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த -4x -4x இருக்குது. ஸோ இது வந்து -8x ஆகிடும். இங்கே -x³ அப்படியே இருக்கும். x ஸ்கொயர் + 4x ஸ்கொயர் 5x ஸ்கொயர். இந்த x ஸ்கொயர் இங்கே வந்தால் மறுபடியும் -x ஸ்கொயர் ஆகி 4x ஸ்கொயராகவே இருக்கும். இந்த 4 அப்படியே ரிமைன் ஆகும். ஸோ இதுதான் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ இதை இன்னொரு ஃபார்மில் எழுதலாம். ஏன்னா வந்து ஹையஸ்ட் பவர் ஆஃப் ஃபர்ஸ்ட்டில் எழுதுப்போ அது நெகட்டிவ் சைனில் இருக்கக்கூடாதுங்கிறதுனால எல்லாத்தையுமே ரைட் சைடில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அப்போ அப்படி எடுத்துகிட்டு போனால் எல்லாத்தோட சைனுமே அப்படியே மாறிடும். x³ -4x ஸ்கொயர் + 8x -4 ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஸோ இப்போ இந்த -4 ஈக்குவல் டு 0 லாஸ்ட்டாக வருது. அந்த 4 இங்கே எடுத்துகிட்டு வந்தால் +4 ஆகிடும். ஸோ அதுதான் இந்த எக்ஸ்பிரஷன். x³ அது இது x³ -4x ஸ்கொயர் + 8x இஸ் ஈக்குவல் டு 4 ஆயிடுச்சு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு இப்போ வந்திருக்கும். இப்போ நம்ம இங்கே எக்ஸை ரீசப்ஸ்டிடியூட் பண்ணலாம். எக்ஸ் வந்து முன்னாடி என்ன பார்த்தோம்? cos ஸ்கொயர் எக்ஸ். ஸோ எக்ஸ் cos ஸ்கொயர் அதாவது cos ஸ்கொயர் தீட்டா. ஸோ அப்போ cos ஸ்கொயர் தீட்டா தி ஹோல் கியூப் -4 cos ஸ்கொயர் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர் + 8 cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ cos ஸ்கொயர் தீட்டா தி ஹோல் கியூப் வந்து cos to the power 6 theta -4 cos to the power 4 theta + 8 cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குது? ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷன் 4 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணது மூலமாக அது 4 வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குது? ஸோ இதோட இந்த சம்மோட செகண்ட் சப்டிவிஷன் முடியுது. ஸோ இந்த சம் தான் இருக்கிற எக்ஸசைஸ் சம்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போய் சால்வ் பண்ண சம்மாக இருக்குது. ஸோ இதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.